அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஜோதிடத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம மக்களுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது சந்திரன் திசையில் சனி புத்தி நடந்தால் என்ன பலன், இது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அப்போ சந்திரன் திசையில் சனி புத்தி நடந்தால் ஒரு ஜாதகருக்கு எப்படியெல்லாம் இருக்கும் பாருங்கள். சந்திரனும் சனியும் சேர்ந்தாலே புணர்வு தோஷம். எல்லோரும் புணர்வு தோஷம்னா என்னன்னு நிறைய பேர் கேள்வி இருக்குது. சந்திரனும் சனியும் சேர்ந்துருந்தா நிறைய பேர்த்துக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும். அதுக்கு செவ்வாய் தோஷம் சொல்லுவாங்க, ராகு கேது தோஷம் சொல்லுவாங்க, மாங்கல்ய தோஷம் சொல்லுவாங்க, காலசர்ப தோஷம் சொல்லுவாங்க. இப்படி எல்லா தோஷங்களையும் சொல்லுவாங்க. ஆனால் புணர்வு தோஷங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வேகமாக போகக்கூடிய காரியத்தை தாமதமாக்கிறதுக்கு பேர் தான் புணர்வு தோஷம். நல்லா பாருங்கள், சந்திரன் 2.25 நாளைக்கு ஒருக்கா சுற்றி வந்துடுறாரு. ஒரு கட்டத்தை 12 கட்டத்தை சுற்றி வந்துடுறாரு. ஆனால் சனி 12 கட்டத்தை சுற்றி வர்றதுக்கு 30 வருஷம் ஆகும். எப்படின்னு பாருங்கள். அப்போ சந்திரன் என்பது 2.25 நாளைக்குள்ளே ஒரு ராசி கடந்துடுறாரு. ஆனால் 27 நட்சத்திரத்தை 2.25 நாளைக்கு ஒருக்கா ஒரு ராசியவே கடந்துடுறாரு. ஆனால் சனி 2.5 வருஷமானதான் ஒரு ராசி கிடக்கிறார். அப்படின்னா இந்த சந்திரனும் சனியும் போகும்போது, இந்த சந்திரன் வேகமாக போகும்போது இந்த சனி கிட்ட போய் தடுத்து நின்றுச்சுன்னா இந்த சந்திரனால் அடுத்த கட்டத்துக்கு போகிறக்கு இயங்க முடியல. அப்படி பிறக்கும்போது வந்துருச்சுன்னா எல்லா காரியமும் அவருக்கு தாமதப்பட்டு தான் நடக்கும். எப்படின்னு பாருங்கள். அப்போ இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம போகலாம் இல்லைங்களா? அப்போ இந்த சந்திரனும் சனியும் சேர்ந்தாதான் புணர்வு தோஷம். ஜாதகத்தில் சந்திரனுக்கு 1, 3, 5, 7, 9, 11 சனி இருக்கலாம். சனிக்கு 1, 3, 5, 7, 9, 11 அல்லது லக்னம் ராசி சந்திரனுக்கு 1, 3, 5, 7, 9, 11 இந்த சனி இருந்தால் அது யோகம். அப்போ அதை நம்ம சரி பண்ணலாம் இல்லைங்களா? நம்ம முன்னோர்களுடைய வம்சாவளியில் இதை நம்ம சரி பண்ணி நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம். அப்போ இது எல்லாமே ஒரு வகையில் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தானே. அப்போ இது முன்னோர்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், சந்திரனும் சனியும் சேர்ந்தால் அவ்வளோ பெரிய தோஷங்கள் நம்மளுக்கு இருக்குதுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் என்னென்னமோ கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தானே அடுத்த லெவலுக்கு போகலாம். சந்திரன் சனி யாருக்கெல்லாம் புணர்வு தோஷம் இருக்குதோ அவங்க அமாவாசை அன்னைக்கு கொஞ்சம் தயிர் சாப்பாடும் எள்ளுருண்டையை கொண்டுட்டு போய் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் வயசானவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய புணர்வு தோஷம் நிவர்த்தி ஆகும். எப்படின்னு பாருங்கள். அப்போது இங்கே சந்திரனுங்கிறது நிறம் வெள்ளை, அதனால் தயிர் சாதம். இங்கே சனிங்கிறது சனியோடைய மூலிகை எள்ளு, இந்த எள்ளு சாதம். அதனால் எள்ளு உருண்டையை எடுத்துக்கிட்டு தயிர் சாதத்தை எடுத்துகிட்டு போனால் சந்திரனு சனி 2 சேர்ந்துருது. 2 உணவு தான். இதை கொண்டு போய் சனி என்பது மூத்தோர்கள், அதனால் முதியோர் இல்லத்தில் கொண்டுட்டு போய் அமாவாசை என்பது சூரியனும் சந்திரனும் இணையிற நாள். பெரியோர்களுக்கு எள்ளு சாதம் கொடுக்கறதும் எள்ளு பிண்டங்கள் கொடுக்கறதும் எள்ளு பிரசாதம் பண்ணுறதும் எள்ளுனால் ஒருத்தருக்கு பெரியவர்களுக்கு கொடுக்கறது புண்ணியம். அதை புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அப்போ ஜாதகத்தில் நம்ம முன்னோர்களுடைய வம்சாவளியில் தானே இந்த ப்ராப்ளமெல்லாம் இருந்திருக்குது. அப்போ இதை சரி செய்யணும் அல்லவா? அப்போது அது ஜாதக ரீதியாக நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் இந்த விஷயங்களையெல்லாம் நிறைய ஏற்படுத்தியிருக்காங்க. அப்போ இது ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயம் தானே. அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வருது? நம்ம ஜாதகத்தில் நம்ம முன்னோர்கள் வழியிலேருந்து வருது. அப்போ சந்திரனும் சனியும் சேர்ந்தா வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு வரணும். அப்போ அசுர வளர்ச்சிக்கு வந்தால் நம்ம ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஒரு யோகம் ஏற்படும். அப்போது அந்த காலத்தில் இந்த முன்னோர்களுக்கெல்லாம் இந்த பரிகாரங்களை எப்படி கிரியேட் பண்ணியிருப்பாங்க? ஒரு தானம் கொடுத்தால் ஒரு கர்ம விலகுமா? ஒரு அந்த காலத்தில் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எள்ளு,
இரும்பு, இடுபருத்தி, வெண்கலம் அள்ளி கொண்ட வாகனருக்கு ஆடு, மாடு, கோழி, வஸ்திரம் உள்ளிருந்த திருவள்ளுவருக்கு உத்தமதானம் கொடுத்தால் எங்களை கொல்ல வந்த பேய் பிணி காத்து கருப்பு துள்ளியோடி போகுமே. அப்போ அந்த காலத்தில் தானம் வாங்கிறதுக்கும் கூட அந்த காலத்தில் ஒரு ஜோதிடரை படைச்சிருக்காங்க. அந்த ஜோதிடமும் அந்த குலத்தை படைச்சிருக்காங்க. அந்த குலத்துக்கார் தானம் வாங்கினா தான் நம்ம கருமா போகுமா. அதுதான் அந்த வள்ளுவருடைய தானம் அப்படி வந்திருக்கு. அதனால தான் அந்த பாட்டிலே வருது பாருங்கள், எள்ளு, இரும்பு, இடுபருத்தி, வெண்கலம் அள்ளி கொண்ட வாகனருக்கு ஆடு, மாடு, கோழி, வஸ்திரம் உள்ளிருந்த திருவள்ளுவருக்கு உத்தம தானம் கொடுத்தால் அந்த பரிகாரம் பண்ணுறதுக்குன்னு ஒரு குலம். அந்த குலத்துக்குள்ளே தான் நம்ம அந்த தானம் கொடுக்கும்போது நம்ம கர்மா வாங்குறதுக்கு பிறப்பி எடுத்தவங்க, அதை வாங்கினா அவங்களுக்கு பாதிக்காது, மற்றவங்க வாங்கினா அது பாதிக்குங்கிறதுக்காகத்தான் அந்த காலத்தில் குலங்கோத்திரத்தை உருவாக்குனாங்க. சும்மா நம்ம எல்லோரும் தானம் வாங்கிட முடியாது. தானம் வாங்கினா நிலைமை என்ன ஆகிறது? தானம் யார் வாங்குவா? அந்த ஜாதகருக்கு பாதிப்பு இல்லாதவ யாராவது வாங்கி பாதிச்சிருச்சுன்னு என்ன பண்ணுறது? இந்த பாதிப்பே வந்தாலும் தாங்கிற சக்தி வேணுங்கிறதுக்காகத்தான் சாஸ்திரத்தை கையாண்டாங்க. இந்த ஜோதிடம், சாஸ்திரம், சம்பிரதாயம் எல்லாமே அந்த காலத்தில் முன்னோர்கள் வகுத்து வச்சதான். இதை கண்டுபிடிச்சது எவ்வளோ பெரிய ஞானியாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய சித்தர்களாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள் எத்தனை தலைமுறை அந்த ஜோதிடத்தை கையாண்டு கொண்டு போகிறாங்க. இந்த ஜோதிடத்துக்குள்ள பரம ரகசியம் இருக்குது. வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஜாதகத்தில் இருக்கிறதுனால தானே அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க. இதுவே பாருங்கள், இந்த ஜாதகத்துக்கு சந்திர திசையில் சனி புத்தி நடந்தால் புணர்வு தோஷங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். கால் கை ஊனமாக இருக்கிறவங்களுக்கு சனியோட ஆதிக்கம் தோஷம் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வீட்டில் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் தயிர் சாப்பாடு தானம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு வெள்ளை வேஷ்டி துண்டு எடுத்து கொடுத்து நீங்கள் தோஷம் கழிக்கலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தா உங்கள் தோஷ நிவர்த்தி ஆகும். அந்த காலத்தில் இந்த முன்னோர்களெல்லாம் இதை சொல்லியிருக்காங்க. அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும் அல்லவா? எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சிட்டாலே சரியாயிரும். அப்போ உங்கள் முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை நம்ம சரி பண்ணுறதுக்கு தானே இந்த பிறவியை எடுத்திருக்கிறோம். அப்போ இந்த ஜாதகத்தில் இத்தனை சந்திர திசையில் சனி புத்தி நடந்தால் பாருங்கள், இந்த சனியுடைய ஆதிக்கம் இருக்க வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்கு பல முயற்சிகள் எடுப்பாங்க. பாருங்கள், நிறைய தடைகள் இருக்கும். அந்த தடைகளை எல்லாம் சரி பண்ணணும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சந்திர திசையில் சனி புத்தி நடந்தால் யாராவது நம்ம இதில் முன்னோர்கள் யாராவது ஒருத்தர் வயசானவங்க யாராவது காலமாயிட்டாங்கன்னா போகும்போது வெறுங்கையோடு போகாதீங்க. ஒரு மாலை வாங்கி கொண்டு போய் கடைசியாக கொண்டு போய் அவங்களுக்கு சாத்திடுங்க. ஏன் அப்படின்னா, சனி என்பது கர்மா, சந்திரன் என்பது உடல். இந்த உடம்பு கடைசியாக போய் சேர்றது கடவுள்கிட்டத்தான். அப்போ இந்த சந்திரன் சனி சேர்க்கை இருக்கிறவங்க வெறுங்கையில் போய் ஆத்ம சாந்தி பார்க்குறத விட ஒரு மாலை போட்டிங்கன்னா அந்த பிரேதம் வாழ்த்துமா. இந்த சனினா கர்மா, சனினா இறப்பு, சனின்னா நம்மளுடைய பூசானுசு உத்திரட்டாதி நட்சத்திரம், 8ஆம் இடம் ஒரு ஆயில். அதனால தான் இறப்புக்கு மாலை போடுங்கன்னு சொன்னாங்க. தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம சின்ன வயசுலேருந்தே இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த பிரேதங்களை எல்லாம் எடுத்து நம்ம பாட்டுக்கு எல்லாத்துக்கும் மக்களுக்காக ஒரு நல்ல பணி செஞ்சிட்ருக்குறோம். ஆனால் பாருங்கள், அதோடைய பிரதிபலன் இன்றைக்கி அது எங்கேயோ கொண்டு போகுது. அந்த ஆன்மா வாழ்த்துமா. மனுஷங்க வாழ்த்தலாம், மனுஷங்கள் சாபம் கொடுக்கலாம். ஆனால் ஆன்மா வாழ்த்துச்சுன்னா அது யாராலையும் தடுக்க முடியாதா. நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிருச்சுன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்களா? அதுக்காகத்தான் பெரியவங்க கிட்ட முன்னோர்கள் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அப்படின்னா பாருங்கள், இது எல்லாமே இந்த சந்திர திசையில் சனி புத்தி நடந்தால் குச்சனூர்லேயும் திருநள்ளாறு கோயிலையும் போய் சாமி கும்பிட்டுவாங்க. திங்களூரில் போய் திங்கக்கிழமை அன்னைக்கு சந்திர பகவானை போய் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை தேங்காவில் உடைச்சி பூஜை பண்ணிட்டு வாங்க. நல்லதே நடக்கும். எல்லாம் இந்த ஆதிகால பரிகாரத்தில் புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். இந்த புத்தகம் ஒரு பெரிய A4 சைஸு, 1736 பரிகாரம் கொண்ட புத்தகம். கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு இது வீட்டுக்கே 2 நாளில் கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஜோதிட அலுவலகம் சென்னையிலேயே இருக்குது. சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசல்லையே ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் நம்ம ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்க்குறோம். வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். 1500 பதிவுகள் கொடுத்துருக்கேன். சுப மாரிமுத்துன்னு யூடியூப்பில் போட்டிங்கன்னா அத்தனை பதிவுகளும் வரும். நீங்கள் எல்லா மக்களும் பலனடையலாம். இது இல்லாமல் காசி, ராமேஸ்வரம், விஸ்வாமித்திர கோயிலெல்லாம் பௌர்ணமி அமாவாசைக்கு அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு ஒரு புண்ணியத்தை தேடி கொடுக்குறோம். எல்லாத்துக்கும் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு விலாவரியாக கால் பண்ணுங்கள். அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்டால் எல்லாத்துக்கும் பதிலளிப்பார் என்று சொல்லி
பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.